எனக்கு வாழ்க்கை கொடுத்ததா நினைக்காதீங்க. உங்க பையனுக்கு தான் நான் வாழ்க்கை கொடுத்துருக்குறேன். நீ புரிஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். ஹலோ ஹலோ சாந்தி, சொல்லுங்க. அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. இல்லை, அப்பா சாப்பிட்ட உடனே டேப்லெட் சாப்பிடுவாரு, அதான். எங்க அப்பா வேற உங்க அப்பா வேறையாங்க? அதனால் நான் கரெக்டா தாங்க போடுறேன். சேச்சா, அப்படி இல்லை, நீயும் கரெக்டாக சாப்பிடு. ஈவினிங் வரும்போது மீனாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, ஓகேங்க, சீக்கிரம் வாங்க. பசிக்குது, வயிற்ற கெள்ளுது, சாப்பாடு போடணுட்டாங்களே. கடைக்காரர், என்ன வேணும்? 4 முட்டை, 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, 1 மிக்சர் பாக்கெட் கொடுங்க. சரி. கணக்கில் எழுதிக்கோங்க. ஓகே. எது எதையே சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுது பார், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத. என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இப்படி வீணாக்குனா என்ன அர்த்தம்? மானங்கட்டதுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. முதியோர் இல்லத்துல போய் சேர வேண்டிதானே? அங்க சேர்ந்தாலும் நாங்க தான் காசு கட்ட போறோம். இங்க நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு நந்தி மாதிரி சொல்றது ஏறுதா இல்லையா? இந்த சனியை எப்பதான் நம்மள விட்டு போக போதே தெரியல. என் புருஷன்ட்ட மாட்டின்னு நினைச்சிங்க. என் மாமனார் கொடுமைப்படுத்துறாரு, என் மாமனார் வரதட்சணை கேட்கிறாரு, என் மாமனார் தற்கொலைக்கு தூண்டான்னு சொல்லி கையை அறுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப. சரிங்களா? என்ன அண்ணாமலை? மாஸ்டர் 2 டீ. பாண்டியா, டீ கேன்சல். நான் முதியோர் இல்லத்துக்கு போகலான்ட்டு இருக்கேன் அன்பு. என்ன அண்ணாமலை, எங்களெல்லாம் விட்டுட்டு அதை விடுங்க. நீங்கள் ஆசாசையாக கட்டின வீட்டை விட்டுட்டு இப்படி முதியோர் இல்லத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இதை உன்னிட்ட சொன்னால் தான் பாரம்பரியம் அன்பு. அப்போ சொல்லுங்க அண்ணாமலை. என் மருமகளுக்கு நான் இருக்கிறதே பிடிக்கல. என் இளமையில் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கல. என் பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சிட்டேன். அதான் நம்மளை நான் அப்போவே சொன்னேன், நிலத்தை விற்றுட்டு படிக்க வைக்க வேணான்னு. நீ கேட்கல. இப்போ படிச்சுட்டு வேலைக்கு போகிற உன் மகனால் அந்த சொத்தை மீட்டு கொடுக்கவா முடிஞ்சுது? இல்லையே. படிச்சுட்டு வேலைக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறவங்களில் பாதி பேர்
பெத்த அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல தான் தள்ளிட்டு போறானுங்க. என் மௌன குறை சொல்லாத. அட அதை விடுப்பா, இவனுக்கு எங்க போச்சு அறிவு? நான் அவனை போய் கேட்குறேன். வேணாம் வேணாம், அவன் வாழ்க்கையாவது நிம்மதியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என் தலை விதி. சாந்தி, ஆ சொல்லுங்க. சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணு. இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் வேற. எம்டி வேற சும்மாவே கத்துவான். அதுக்கு ஏங்க இங்க கத்துறீங்க? மீனாவை ரெடி பண்ணிட்டியா? மீனாவை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஃபன் தயாராயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சரி எடுத்து வை டிஃபனை. ஆ ஷாஞ்சு, அப்பாவுக்கும் கூட டிஃபன் போட்டினா அவரும் சாப்பிடுவார்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்புங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்க மாட்டேனா? சரி சரி, சீக்கிரமா எடுத்து நீ சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வர கிளம்பணும். அவங்க ஆபீஸ் போறாங்க, பாப்பா ஸ்கூல் போகுது. நீங்க இப்பயே பாத்ரூம் போகணுமா? அவங்க போன பிறகு போய் உக்காந்துக்குங்களா. யார் வேணான்னுது? வெளியே கிளம்புற அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது? என் வயிற்ற கலக்குது. நீங்கள் எப்போ ஆஃபீஸ் போவாங்க? நான் பாத்ரூம் போகணுமே. இப்போ பாத்ரூம் போனால் இவ வரைய கத்துவாளே. பாரு, எம்டி அடிச்சிட்டாரு. சார் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், கிளம்பிட்டேன் சார். தெரியும் சார். நீ கிளம்பிட்டேன் சார். கட் பண்ணுங்க சார். ப்ரெஷர் மேல ப்ரெஷர். ஐயோ முடியலையே. சாந்தி, சீக்கிரமா பாப்பாவை அனுப்பிச்சு விடு. அனுப்பிச்சு விட்டங்க. ரெடியா போலாமா? அப்பா டைம் ஆயிடுச்சு, எனக்கு மீட்டிங் வேற இருக்கு. நீங்க கரெக்டா சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்குங்க. நான் வரட்டுங்களா? இந்தாங்க, போனை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. இது வேற டென்ஷன்ல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். செல்லக்குட்டி கொஞ்சம் சீக்கிரமா ஷூ போடு. போலாம். அப்பாடி. ஐயா தண்ணியே வரலையே. என்னடது டேப்லையும் தண்ணி வரல. தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரல. திறந்து விடுங்களா, திறந்து விடுங்களா. தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரல. அது திறந்து விடுங்களா. ஆடுது, நான் குடிச்சிட்டு மாத்திரை போடணும். அது திறந்து விடுங்களேன். நான் குளிச்சுட்டு மாத்திரை போடணும். சும்மாவே கத்துவா. கதவை வேற உடைச்சா இவன் ரொம்பவே கத்துவாளே. முடியலையே, திறந்துடு. முடியலையே, திறந்துடு. பசிக்குது, பசிக்குது, பசிக்குது. திறந்துடு, மாத்திரை போடணும். திறந்துடு, மாத்திரை போடணும். நான் வீட்டை விட்டே போயிடுறேன். இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். திறந்து விடு, திறந்து விடு. இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். திறந்து விடுங்க, திறந்து விடுங்க.
மேல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஆ, ஆ, ஆ. எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே? உங்க மகன்கிட்ட என்ன மாட்டி விடாம போக மாட்டீங்க போல இருக்கு. நான் போயிடுறேன், திறந்து விடுங்க. நீ போய் தொலைறன்னு உண்மையா சொல்லு, நான் திறந்து விடுறேன். நான் போயிடுறேன் சத்தியமா. உன் மகன் வர்றத கட்டி ஓடி போயிடு. என்ன கொலகாரியா மாத்திடாதீங்க, சோத்துல விஷம் வைக்க வேண்டி வரும். ஒழுங்கா ஓடி போயிடு. சனி தொலைது. இறங்கு. சாந்தி பா, இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. தாடி இருந்தா அவங்களுக்கு என்ன, இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. நான் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பா என்னது இது, எங்கப்பா கிளம்பிட்டீங்க? உங்களை தான்ப்பா கேக்குறேன். நான் முதியோர் இல்லத்துக்கு போலான் இருக்கேன். என்னப்பா, இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சாந்தி ஏதாவது சொன்னாலா? சோத்துல விஷம் வைக்க வேண்டி வரும். இல்ல அதெல்லாம் இல்ல. என் வயசானோட இருந்தா தான் எனக்கு டைம் பாஸ் ஆகும். நீயாவது சந்தோஷமா இருப்பா. தாத்தா போவாதீங்க. சரிப்பா, நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் அந்த ஹெல்டர் ஹோமை பார்க்கணும், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ம், சரிங்கப்பா, இருங்க வந்துடுறேன். ம், ம். வணக்கம் சார். இன்னைக்கு சனி வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருவதால் எல்லாம் மாறி மாறி தான் நடக்கும். அட போயா, என்னதான் ஜோசியம் பார்த்தாலும் கலியுக காலமாச்சு இல்ல. என்னென்ன சலிச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க? நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல, அவங்களுடைய மருமவ அவரெல்லாம் சுத்தமா மதிக்கிறதே என்ன இல்ல. சொல்றீங்க? அவருடைய சொந்த உழைப்புல பார்த்து பார்த்து கட்டின அவருடைய வீட்டுல கூட இன்னைக்கு அவரால் நிம்மதியா இருக்க முடியல பாபு. எல்லாம் கரகவாட்டானே. சனி இருக்கான்ல, எல்லாத்தையும் அவன் தான் முடிவு பண்றான். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவரு டாய்லெட் போகும்போது அவங்க மருமவ வெளியில தாப்பா போட்டுச்சு. அப்புறம் என்ன, சாயங்காலம் தான் திறந்து விட்டா. வெளியே சொல்ல முடியாம கிடக்காரு. அவர் மகன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னா தற்கொலை பண்ணி அவரை மிரட்டி வச்சிருக்கா. என் வயசுக்கு இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை. சஞ்சய், என்ன அப்பச்சி சொல்றீங்க? உண்மைதான்ப்பா சொல்றேன். நீயாவது சந்தோஷமா இருப்பா. என்னங்க, ஏன் இவ்வளோ லேட்டு? மாமா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க உங்களை தான். சாந்தி, உங்க அம்மா பாத்ரூம் போகும்போது உன் அண்ணன் பொண்டாட்டி தள்ளி விட்டுட்டா, விழுந்துட்டாங்க. ஐயோ, என்னாச்சு அம்மாவுக்கு? என்னாச்சுங்க? உங்க அம்மாவுக்கு ஸ்பைனல் கார்டு நழுகி போய் ஏந்திரிக்க முடியாம கிடக்குறாங்க. ஐயோ, என்னாச்சுங்க? கொடுங்க, போன கொடுங்க, நான் கேக்குறேன். என்னாச்சுங்க? கொடுங்க, கொடுங்க. நான் தான் சொல்றேன்ல, நம்ப மாட்டேன். உங்க அம்மா என் அம்மா மாதிரி. சீக்கிரமா உன் ட்ரெஸ் பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. மீனாவையும் சேர்த்து கிளம்பு, ஸ்கூலுக்கு அங்க இருந்து அனுப்பிக்கலாம். போ.
இவளுக்கு அவங்க வீட்டில் வச்சு தான் பொங்க வைக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வருவா. அப்பா உங்களை தான். இது உங்க வீடுப்பா, உங்க ரத்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கும் நான் காரணமாயிட்டேன். ஏங்க லேட் ஆகுது, சீக்கிரமா வாங்க. இந்தாங்கப்பா. இவளுக்கு மட்டும் வயசாகாதான் என்ன? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுப்பா, திருந்துவாங்கன்னு. மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு போலப்பா.